டாக்டர், லேப்ல தான் பல்லுக்கு மாற்ற கேப் ரேட் வந்து கம்மி தானே. நீங்க ஏன் இவ்வளோ சார்ஜ் பண்றீங்க? நீங்களே மாட்டிக்கிறீங்களா சார்? நானே பண்ணிக்கிடுவா. இந்த பல்லுக்கு மேல வந்து கேப் மாற்றுறதுங்கிறது சும்மா இப்படி மாற்றுறது கிடையாது. ஆக்சுவலி ப்ராப்பரா அந்த கிரவுன் வந்து ஃபிட் ஆகணும். மார்ஜினல் லீக்கேஜ் இருக்கவே கூடாது. அக்ளூஷன் சரியா இருக்கணும். ஆப்போசிட் ஆர்ச்ல இருக்க டூத்துக்கு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இருக்கக்கூடாது. அண்ட் இந்த டென்டல் ஃபிளாஸ் வந்து டீத்துக்கு கேப்ல வந்து பாஸ் ஆகணும். அண்ட் ஃபுட் இம்பெக்ஷன் முக்கியமா இருக்கவே கூடாது. இது எல்லாத்துக்கும் மேல என்ன சிமெண்ட் யூஸ் பண்றோங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஐ டோன்ட் நோ அபவுட் அதர் கிளினிக்ஸ், பட் இந்த லாங் டேர்ம் ஸ்டெபிலிட்டி, ஸ்ட்ராங் பாண்டிங் அண்ட் இந்த மார்ஜினல் லீக்கேஜஸ் எல்லாம் அவாய்ட் பண்றதுக்கு வி ஆர் யூசிங் ஹை ஸ்டாண்டர்ட் லூட்டிங் சிமெண்ட். ஸோ இப்போ நான் சொன்ன எல்லாமே ஒரு லேப் டெக்னீஷியனோட வேலை கிடையாது. இது எல்லாமே டாக்டரோட கிளினிக்கல் ஜட்ஜ்மெண்ட். மேலும் பற்கள் சம்பந்தப்பட்ட இன்ஃபர்மேஷனுக்கு என்ன ஒரு ஃபாலோ பண்ணுங்க. அன்டில் தென் பை ஃப்ரம் டாக்டர் அருண்.